எக்ஸசைஸ் 7.5ல இருக்கக்கூடிய இந்த ஃபிஃப்த் சம் தான் பாருங்க. The total surface area of a cylinder whose radius is 1/3 of its height is ஓகேங்களா. ஸோ ரேடியஸ் வந்து 1/3 ஹைட் வந்து என்னன்னு கேட்டிருக்கான். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் ஓகேங்களா. ஸோ கண்டுபிடிக்கலாமா. இப்போ பாருங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றது என்னது, சிலிண்டருக்கான ஃபார்முலா. ஸோ மொதல் வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வரும். ஸோ சிஎஸ்ஏ ஃபஸ்ட்டு வரும், சிஎஸ்ஏ ஆஃப் த சிலிண்டர். அதுக்கப்புறம் பாட்டம் டாப் ரெண்டுமே இருக்கக்கூடிய அந்த சர்க்குலர் ஏரியா வரும். ஸோ அப்போ பாட்டம் டாப் ரெண்டுமே இருக்கிறதுனால 2 இன்ட்டு அந்த சர்க்குலர் ஏரியா வந்து πr², 2 இன்ட்டு πr². ஓகேங்களா. ஸோ சிஎஸ்ஏ அப்படின்ற சாரி இங்கே சிஎஸ்ஏ ஆஃப் அவ்வளோதான். ஓகே, சிஎஸ்ஏக்கு ஃபார்முலா என்ன, 2πrh, அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர். இது வந்து 2πr² அப்படி எழுதலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கான் என்ன அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் கிவன் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஊஸ் ரேடியஸ் இஸ் 1/3 ஆஃப் இட்ஸ் ஹைட்டுன்னு கொடுத்துருக்கான். ரேடியஸ் வந்து ஹைட்டை விட 1/3 டைம்ஸ் இருக்குது அப்படின்றான். அதாவது r = 1/3 ஹைட்டு அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா. ஸோ அப்போ r வர்ற இடத்துலலாம் நம்ம ஹச்சு போடலாமா. ஸோ அப்போ 2 இன்ட்டு π இன்ட்டு ஆருக்கு பதிலாக 1/3 இன்ட்டு ஹச்சு. ஓகேங்களா, ஆருக்கு பதிலாக அப்புறமா ஒரு ஹச்சு இருக்குது, ப்ளஸ் 2 இன்ட்டு π இன்ட்டு ஆருக்கு பதிலாக h²/3². ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், 2/3 π h² ப்ளஸ் 2/h²/9. ஸோ ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குது, 2/3 எடுக்கலாமா. ஓகேங்களா. ஸோ 2 வேணால் 3 கூட அப்படியே வச்சுருவோம். இங்கே வந்து 3 எடுத்துட்டேன், அப்போ 3 எடுத்துருவோம். 3 எடுத்துட்டேன். அடுத்தது பை இருக்குது, h² காமனாக இருக்குது. ஸோ 2/3/h² எடுத்துட்டேன் அப்படின்னா மீதி என்ன இருக்குது, 1. 2/h² எடுத்துட்டேன், மீதி என்ன இருக்குது, இங்கே எதுவுமே இல்லைன்னா 1/9ல் 3 போயிடுச்சு ஆல்ரெடி. ஓகேங்களா. ஸோ 3², அதாவது 9 எப்படி எழுதலாம், 3 இன்ட்டு 3ன்னு எழுதலாம். ஸோ இதில் ஒரு 3 வெளியே வந்துருச்சு, அப்போ மீதி இருக்கக்கூடியது 3 தான். ஓகேங்களா. ஸோ 2/3/h², இது வந்து டினாமினேட்டர் 1. ஸோ ஆட் பண்ணும்போது எல்சிஎம் எடுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 + 1 4, டினாமினேட்டர் சேம். ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், 2 4s are 8, 3 3s are 9/h². ஓகேங்களா. ஸோ அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/9/h² அப்படின்றதான் ஆன்சரு. எனக்கு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 8/9 தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ 5th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 6th சம். இன் எ ஹாலோ சிலிண்டர் த சம் ஆஃப் த எக்ஸ்டர்னல் and internal radi is 14 cm and width is 5 cm. ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா சம் ஆஃப், அதாவது கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் வந்து 14, வித் அப்படின்றப்ப கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் = 4. இஃப் இட்ஸ் ஹைட்ஸ் இஸ் 20 cm த வால்யூம் ஆஃப் த மெட்டீரியல் கேட்டிருக்கான். ஓகேங்களா. ஸோ வால்யூம் ஆஃப் மெட்டீரியலுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து πr² - r² இன்ட்டு h அப்படின்றதான் ஃபார்முலா. ஸோ இது செய்யலாமா. ஸோ 6th சம்மு கொடுத்துருக்க கிவன் டேட்டா என்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கேட்டிருக்கிறது வந்து வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், ஹாலோ சிலிண்டர். ஓகேங்களா. பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். ஓகேங்களா. இன்ட்டு ஹச். ஸோ இதுதான் வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர். அவன் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் த ரேடியஸ், எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் = 14. ஓகேங்களா. அடுத்தது திக்னஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ கேபிட்டல் ஆர்லேருந்து ஸ்மால் ஆரை சப்ட்ராக்ட் பண்ணால் கிடைக்கக்கூடியது தான் திக்னஸ். அடுத்தது ஹச் வந்து 20ன்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டேட்டாவை இந்த ஃபார்முலாவில் போடுவோமா. நான் சென்டரில் எழுதிக்கிறேன். பை a² - b². ஃபார்முலா என்ன, a + b இன்ட்டு a - b. எதுக்காக எழுதுறேன் அப்படின்னா எனக்கு கொடுத்துருக்கிறது அந்த ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அதனால் இதை நான் இப்படி மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ பை எழுதிட்டேன். a + b அப்படின்றப்ப 14, r - rன்றப்ப 4, இது வந்து h 20. மல்டிபிள் பண்ணினீங்க அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளோ வருது, 96, சாரி, அதாவது
4 4 சார் 16 56 56 இன்ட்டு 2 அதாவது பையோட வேல்யூவை எழுதிடுறேன். சென்டிமீட்டர் வால்யூம் ஆஃப் சென்டிமீட்டர் க்யூபு. இங்கே ஒரு 0 எழுதிடுறேன். 0 ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 14 இன்ட்டு 4 10 4 சார் 40 4 4 சார் 16 56 56 இன்ட்டு 2 112 அப்படின்றது ஆன்சராக வரும். ஓகேங்களா? எனக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 11205 சென்டிமீட்டர் க்யூப். 6th சமுக்கு ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வால்யூம் ஆஃப் த ஹாலோ சிலிண்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் நமக்கு இந்த 6th சம்மு. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருந்ததுனாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. இப்போ வாங்க நம்ம 7th சம்மு. என்ன ஸ்டேட்மெண்ட்? வால்யூம் ஆஃப் த கோன் என்ன ஃபார்முலா? 1/3 πr² h. ஓகேங்களா? பட் அவன் இன்னொன்று என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியஸ் வந்து ட்ரிபிள் டைம் ஆகுது, ஹைட் வந்து டபுள் டைம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை நான் அப்படியே அந்த இடத்துல எழுதலாமா? ஏன்னா 1/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆருக்கு பதிலாக 3r ஹோல் ஸ்கொயர், ஹைட்டுக்கு பதிலாக 2h. ஓகேங்களா? இப்போ எழுதுங்க 1/3 பை இன்ட்டு 3 ஸ்கொயர், அதாவது 3 ஸ்கொயர்னா 9. ஓகேங்களா? இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 2 இன்ட்டு h. ஓகேங்களா? எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ இப்போ வேரியபிள்ஸ் இந்த 1/3 எழுதுகிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலா படி இங்கே என்னெல்லாம் இருக்கோ எழுதுங்க. பை இருக்குது, ஆர் ஸ்கொயர் இருக்குது, ஹச் இருக்குது. அதுக்கப்புறம் நம்பர் என்ன இருக்குது? 9 இன்ட்டு 2. 9 இன்ட்டு 2னா 18. ஸோ 1/3 πr² வச்சு இங்கே இருக்குது. அதை 18ஆல் மல்டிபிள் பண்ணுற மாதிரி வருதா ஆன்சரு? ஸோ அப்போ எனக்கு கொடுத்துருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாருங்கள். அவன் கேட்டிருக்கக்கூடிய அந்த கொஸ்டின் தென் த வால்யூம் வந்து என்னது? மேடு 18 டைம்ஸ் அப்படின்றது தான் கரெக்ட் டைம். ஏன்னா நம்மளுக்கு வந்து 18, அந்த வால்யூமை 18ஆல் மல்டிபிள் பண்ணுறது 18 டைம்ஸ் அப்படின்றத ஆன்சர். ஓகேங்களா? எப்போ ரேடியஸை 3 டைம்ஸ் ஆகும், ஹைட்டை 2 டைம்ஸ் ஆகும் மாற்றினா வால்யூம் வந்து 8 டைம்ஸாக மாறும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோதான் இந்த எக்ஸசைஸு. ஸோ வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 7.5ல் இருக்கக்கூடிய இந்த 8th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ஹெமிஸ்பியர் இஸ் ஹவு மச் டைம் த ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ஃபார்முலாவையும் இங்கே வந்து ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸையும் கம்பேர் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து ஹவு மச் டைம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் எழுத போகிறேன். என்னது? 8th சம்மு. சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்டிருக்கான். சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர். ஓகேங்களா? என்ன ஃபார்முலா? 3πr². ஓகேங்களா? ஸோ 3πr² அப்படின்றது அதோட ஃபார்முலா. பட் வந்து எனக்கு பார்த்தீங்க அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ்னால் இதுதான். ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸில் ஹவு மெனி டைம்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மீதி இந்த ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸை எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி என்ன இருக்குது? 3π. ஸோ இதுதான் ஆன்சர். 3π அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி. ஓகேங்களா? ஸோ ஒன்றுமே இல்லை, இந்த ஃபார்முலாவில் இந்த ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸை மட்டும் எடுத்துட்டா மீதி என்ன இருக்கோ அதுதான் வந்து ஹவு மச் டைம் அப்படின்னு கேட்டிருக்காங்க.